நேர்களே 2 நாளைக்கு முன்னாடி கரூர்ல வந்து ஒரு மாபெரும் துயரம் சம்பவம் ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா? அதை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையுமே வேதனைக்கு உள்ளாக்கி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கரூர்ல ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் பர்சனலாக சென்னையில இருந்து கரூருக்கு வந்து நான் வந்து கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு விஜய் அவர்கள் மீட்டிங் போட்டாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு ஜோன் அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் பர்டிகுலராக ஒரு இடத்துல தள்ளுமுள் ஏற்பட்டு மக்கள் எல்லாரையும் ஒட்டச்சிட்டு உள்ளே போய் ஜென்செட்டுக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்தையும் நான் நோட் பண்ணேன். அந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் இருந்துச்சுன்றதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த மக்களை வந்து கரூர் ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க பார்த்தீங்களா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு நான் எல்லா விஷயங்களும் கவனிச்சேன். இதில் பரிதாபமாக இறந்து போன நபர்களுக்கு வந்து இரவோட இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு என்ன மாதிரி நிலவரம், எத்தனை பேர் இறந்தாங்க, எப்பப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்ற செய்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடைசியாக இறந்து போனவங்களோட வீட்டுக்கே நான் போயிட்டு என்னங்க என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நிலவரம், உங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நான் கேட்டேன். கிட்டத்தட்ட 2 நாள் கரூர்லேயே தங்கி 150க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட இதை பற்றி நான் விசாரித்தேன். எல்லா மக்களுமே என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நானும் என் கண்ணால் நிறைய சம்பவங்களை நான் பார்த்தேன். அது எல்லாத்தையும் தான் இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்க சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, தாவேக்கா அவங்க சார்பில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விசாலமான ஒரு இடம் கொடுங்க, நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கரூர் காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அட் அ டைமில் 2 டாட்டாய்ஸ் வந்தாலே அந்த ரோடு வந்து முட்டிக்கும் அப்படின்ற மாதிரியான குறுகலான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய நடிகரை, அவ்வளோ பெரிய அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு எவ்வளோ மக்கள் கூட்டம் கூடுவாங்க, அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ காவல்துறை இந்த மாதிரியான குறுகிய இடத்த கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ரெண்டாவதா கரூர் மக்கள் என்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து ஒரு 8:30 மணி போல மீட்டிங் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சென்னையிலேருந்து கிளம்புனது ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனாரு. அவர் நாமக்கல்ல போயிட்டு அந்த பிரச்சார பரப்புரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் கரூருக்கு வரும்போது அங்கே நாமக்கல்லேருந்தே ஒரு கூட்டத்தை கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே லேட்டு அப்படின்றதால ஆல்ரெடி கரூரில் வந்து நிறைய கூட்டம் கூட்டிட்டாங்க. அது போக நாமக்கல்லேருந்து வேற கூட்டம் வந்துட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் லேட்டாக வந்ததும் ஒரு காரணம் தான். அந்த காரணத்தினால தான் அவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. இதில் மூன்றாவதா காமனா எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை தான் இப்போ வந்து பெரிய சர்ச்சையாக வெடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கே அவங்களுடைய மீட்டிங்கில் கூட ஆம்புலன்ஸ் குறுக்க மறுக்க வந்தது பெரிய பூதாகர பிரச்சனை வெடிச்சது. அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது கூட ஆம்புலன்ஸ் வந்து குறுக்க மறுக்க போயிட்டுருச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாடியிலேருந்து ஹைட்டான இடத்துல இருந்து மீட்டிங்கை பார்த்தாங்க பார்த்தீங்களா? அப்படி பார்த்த ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதர் நாங்கள் வந்து பார்த்தோம், ஆம்புலன்ஸ்குள்ள ஆளுங்க யாருமே இல்லை, எல்லாமே எம்டி ஆம்புலன்ஸு, ஒரு 5க்கு மேற்பட்ட எம்டி ஆம்புலன்ஸ்கள் கடந்து போல உள்ளுக்குள்ளே சுத்திட்டு இருக்கானுங்க, இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க, ரிட்டர்ன் யூட்டன் அடிக்கிறாங்க, இப்படி வர்றானுங்க. அந்த சம்பவத்தை, அதாவது அந்த அரசியல் பரப்புரையை கெடுக்கிறதுக்காக ஏதோ வேலை பண்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க தம்பியே. இதுதான் தம்பி மெயினான காரணம். ஆம்புலன்ஸ் குறுக்க மறுக்க வந்தது ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் 4வதா வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது இங்க கூடியிருந்த மக்கள் எல்லாமே ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல பின்னாடி வந்து அப்படியே சாஞ்சு வழி விடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த பக்கமா அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க அலையிலே அப்படி பின்னாடி போகும்போது பின்னாடி இந்த மக்களுக்கு ஏன் முன்னாடி இருக்கிறவங்க நெரிச்சிட்டு வர்றாங்கன்றதே தெரியல. ஸோ அப்படிங்கும்போது ஏற்கனவே ரொம்ப குறுகலான இடத்துல இன்னும் ஆளுங்க அடைக்கும் போது அந்த இடத்துல தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் அங்கே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. இப்போ ஒரு காலை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறது கூட இடமே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடி. அப்போ அவ்வளோ பேர் தள்ளுமுள் ஏற்பட்டு அப்படி நெருங்கி வரும்போது நிறைய குழந்தைங்களும் சரி பெண்களும் சரி அந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு மாதிரியும் சொல்றாங்க. ஏற்கனவே 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில 25,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து மனிதர்கள் நிற்கிற கூட இடமே இல்லாமல் ரொம்ப கன்ஜஸ்டாக ரொம்ப நெருங்கி ரொம்ப கஷ்டப்பட நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில அங்கே கஷ்டப்பட்டவங்க எங்களுக்கு இடம் கிடைக்காதா, கொஞ்சம் ஃப்ரீ எங்கிட்டாச்சும் போக மாட்டோமா, கொஞ்சம் காற்று வராதா, உசுறு பொழைக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஜென்ரேட்டர் வச்சிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு ஃபோக்கஸ் லைட் அடிக்கணும், மக்களுக்கு அந்த இடத்துல லைட் வேணும்னு சொல்லிட்டு தாவேக்கா சார்பில் ஒரு ஜென்செட் ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுக்குள்ளே இடம் ஃப்ரீயாக இருந்ததை பார்த்துட்டு மக்கள் வந்து அதுக்குள்ளே போனோம்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சுட்டு அந்த தகர ஷீட்லாம் அடிச்சு ஒட்டச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. ஸோ கொஞ்சமாச்சும் இடம் கிடைச்சிராதா, பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டோமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு அந்த ஜென்செட் அந்த வச்சிருக்கிற ஏரியா பட்டதுனால சரி உடச்சிட்டு உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் உடச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அப்படி உடச்சிட்டு உள்ள போகும்போது நிறைய பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட், அந்த தகர ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து காலில் கிழிச்சு கையில் கிழிச்சு நிறைய பேருக்கு தலையில் அடிபட்டு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ரத்த கலரே உண்டாகிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க உள்ள போனோடனே இந்த பவர் சப்ளை வந்து கட்டாயிருக்கு. ஸோ கை கால் பட்டு ஆளுங்க மேலே விழுந்து பவர் சப்ளை கட்டாயிருக்கு. அதில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கும் சரி அந்த ஏரியாவில் மக்கள் கூடினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வெளிச்சம் வேணுன்றக்க வச்சு அந்த ஃபோக்கஸ் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு.
ஸோ அதில் வந்து மக்கள் பேனிக் ஆகிட்டாங்க. ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிட்டு அதில் கொஞ்சம் தள்ளுமுள்கள் ஏற்பட்டு அதுலேயும் நிறைய மக்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பேசுனத மைக்கு கேட்கல, அவருடைய குரல் கேட்கலன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி ஜிக்ஸாக்காக எல்லா மக்களும் அலைக்கடல் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிக்கும் போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் மாட்டி இருந்த குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள் சொல்லிட்டு நிறைய பேருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ கீழே விழுந்தவங்க அவங்கள தூக்கி விடக்கூட முடியாமல் நிறைய பேர் அவங்க கழுத்தில் மிதிச்சு, தலையில் மிதிச்சு, உடம்புல மிதிச்சுட்டு, இடுப்பில் மிதிச்சுன்னு சம்பவ இடத்துல மிதிபட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு சினிமா நடிகரையும் தாண்டி மாபெரும் அரசியல் தலைவர் வர்றாங்க அப்படிங்கும் போது மக்கள் நிறைய கூடுவாங்க. அதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தாவேக நிர்வாகிகள் சார்பில் வந்து மனு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்புல இருந்து ஒரு 170 போலீஸ் மட்டும்தான் மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு பணியில் உள்ள வந்திருக்காங்க. அப்படின்னும் பேலன்ஸ் அந்த 500ல பேலன்ஸ் இருந்த போலீஸ் எல்லாம் அப்படியே வேனுக்குள்ள இருந்தாங்க, அவங்க தனித்தனி அங்கிட்டு போயிட்டாங்க. இங்க என்ன நடக்குது, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்க யாருமே வரல. ஸோ 25,000 பேர்த்த கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள வெறும் 170 போலீஸா இருந்தாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அவங்களுடைய பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. 36க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்காங்கல்ல, அந்த நபர்களை இழந்த அந்த குடும்பத்தினர் என்கிட்ட பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக நிர்வாகிகள் இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கூடுறாங்க, கண்டிப்பாக பெரியவங்க வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க, பெண்கள் வருவாங்க, நல்லாவே தெரியும். மூச்சுத்திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதை அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு 200 மீட்டருக்கு ஒருக்க சிபிஆர் ட்ரீட்மெண்ட் வைக்கிற மாதிரி, ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீமை உருவாக்கி இருக்கணும். 200 மீட்டருக்கு ஒருக்க ஒவ்வொரு வீடுகளில் இந்த செட்டப்பை வச்சிருக்கணும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து தலை சுட்டல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு அந்த வீட்டுக்கு போங்க, அவங்களை காப்பாற்றுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கணும். ஸோ இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டணம் மட்டும் போதாதுங்க, இந்த விஷயம்லாம் அவங்க பண்ணவே இல்லை, இது ஒரு முக்கியமான காரணம் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் மக்கள் முன் வச்சாங்க. இன்னொரு பகுதி மக்கள் நம்ம கிட்ட என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்படின்னா, இந்த விஜயோட பரப்புரையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டாங்க தாவேக நிர்வாகிகள் சார்பா, குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, வயசானவங்க வராதீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் சொல்லியும் கேட்காம மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா குழந்தைங்களை தலையில தூக்கிட்டு, பெரியவங்க, வயசானவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, பெண்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உள்ள வந்து இந்த அளவு கூட்டத்தில் மாட்டிட்டு இறந்துட்டாங்க. அப்போ தாவேக நிர்வாகிகள் முதலே சொன்னதை கேட்டிருந்தா இந்த மக்கள் உயிரோட வந்திருப்பாங்களே. அப்போ இந்த மாதிரியான மக்கள் மேலே தாங்க தப்பு, சொல்றதை எவங்க கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதுக்கு இடையில விஜய் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவங்களுடைய அந்த 10 ரூபா மேட்டரை பற்றி ஒரு பாட்டு மாதிரி படிப்பார் பார்த்தீங்களா. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செருப்பு, யாரோ ஒருத்தர் செருப்பை இந்த பக்கம் அப்படி தூக்கி எறிகிற காட்சியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ செருப்பு இப்படி பறக்குது, அப்படி பறக்குது. இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே பூந்துட்டாங்க, அவங்க வந்து குழந்தைங்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, சில பேர் அடித்தாங்க. அந்த கூட்டம் கலைஞ்சு எல்லாம் ஓடும் போது அவங்க வந்து பிளேடை வச்சு எல்லாரும் அறுத்தாங்க. ஸோ ஆளுங்கட்சி உள்ளுக்குள்ள ஆளை வந்து அப்படியே ஸ்லீப்பர் செல் மாதிரி பரப்பி விட்டு இந்த கலவரத்துக்கு அவங்க தான் மெயின் காரணம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் மக்கள் வந்து நான் அவங்ககிட்ட பேசும்போது முன் வச்சாங்க. நாமக்கல்ல மக்களை சந்திச்சுட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வரும்போது விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கரூர்ல வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ண விட நிறைய கூட்டம் கூடியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பெரம்பலூர்ல விஜய் அவர்கள் வந்து அந்த பிளானை கேன்சல் பண்ணார்ல, மீட்டிங் கேன்சல் பண்ணார்ல, அந்த மாதிரி கரூர்லையும் கேன்சல் பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி கூட்டம் ரொம்ப கூடி இருக்குது, நாளை பண்ண ஒன்று கிடக்கு ஒன்று ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்கள் ஏங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ற இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி விஜய்க்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும், சார் இந்த மாதிரி கரூர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண விட கூட்டம் கூடியிருக்கான், இன்டெலிஜென்ட்க்கு வந்து தகவல் வந்திருக்கு, ஸோ மேற்கொண்டு என்ன பண்ணலாம், அதிகப்படியான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாமா, இல்லை வந்து விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சார் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக கூடியிருக்கு, ஒன்று கேன்சல் பண்ணுங்க, இல்லை வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் ஏன் இதை வந்து முன்னெடுக்கல அப்படின்னு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்லையும் மக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு பல நபர்கள் அங்கே இறந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு கூட அமைச்சர்கள் வந்து லேட்டாக தான் போனாங்க. ஆனால் இந்த கரூரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த உடனே அமைச்சர்கள் உடனடியாக எங்கிருந்து வந்தாங்க. அதுலேயும் செந்தில் பாலாஜி ஆகட்டும், அன்பில் மகேஷ் ஆகட்டும், அந்த சம்பவம் நடத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் போய் ரெடியாக இருக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய பேரிழப்புகள் ஏற்பட்ட உடனே சிஎம் அவர்கள் வந்து ட்வீட் போடுறாங்க, எல்லா மினிஸ்டர்ஸும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒட்டுமொத்த ஆளுங்கட்சி இதில் வந்து டக்குன்னு இறங்கி ஒட்டுமொத்த பேருடைய கவனம் வந்து கரூர்ல இருக்குது. ஸோ அதுதான் எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டையும் மக்கள் வந்து பெருசா முன்வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல்களை மக்கள் வந்து மூச்சு திணறி அவங்க எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு அப்படி கரூர் அரசு மருத்துவமனைக்கு போற வழியிலே அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காம மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போன இடத்துல அவங்களுடைய உயிரற்ற உடல்களை மட்டும் தான் அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே ரெடியா இருந்த செந்தில் பாலாஜி அவங்களுடைய அந்த உதவி பண்ற டீம் அந்த ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேனை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து
கட் அவுட் எல்லாம் கட்டி இந்த மாதிரி உதவி பண்ற டீம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த தண்ணி பாட்டில் கூட அவங்களோட லேபிள் தான் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த வீண் வெட்டி விளம்பரம்? அப்போ ஏதோ ஒரு வகையில் அத்தனை பேர் மக்கள் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க. ஒரு பிரச்சனை நடக்கு அப்படிங்கும்போது இவங்களுடைய விளம்பரத்தை தான் இவங்க வெளிக்கொண்டு வரக்கு இந்த மாதிரி உள்ள வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. செவனேன்னு இருந்த கூட்டத்துக்குள்ள குறுக்க மறுக்க ஆம்புலன்ஸ், அதுவும் எம்டி ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது யாரு? அந்த இடத்துல கரண்டை கட் பண்ணது யாரு? அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட இடத்துல செருப்பை தூக்கி அடிச்சது யாரு? இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஏன் இன்டெலிஜென்ட் மூலமா விஜய்க்கும் ஏன் சொல்லாம போலீஸ் ப்ரொடெக்ஷனை கம்மியாக போட்டிருக்காங்க? ஏன் அந்த அதிகாரிகளுக்கு வந்து இன்னும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தது ஏன்? இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்ட உடனே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்து செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் மற்ற அமைச்சர்களும் சொல்லி வச்ச மாதிரி அட் டைம்ல உடனே கேதர் ஆகிறாங்க. அது எப்படி முடிஞ்சது? அது மட்டும் இல்லாமல் அங்கே அவ்வளோ பேர் ஐயோ ஐயோ போயிட்டு நெஞ்சில் அடிச்சு கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செந்தில் பாலாஜி அவங்களுடைய இளைஞரணி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட் பேனர் மாதிரி ஒட்டி மக்களுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணியில் கூட விளம்பரப்படுத்துகிற மாதிரி அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி லேபிளாக ஒட்டியிருக்காங்க. தம்பி, இந்த மாதிரி எங்ககிட்ட 8க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த எல்லாத்துக்குமான விடை எப்போ கிடைக்குமோ அப்போதான் தெரியும் இந்த மாபெரும் கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரூரில் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணி 150க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட நான் பேட்டி எடுக்கும்போது அந்த மக்கள் இதைத்தான் சொன்னாங்க. ஒரு சில மருத்துவர்களும் மருத்துவத்துறையை சார்ந்தவங்களும் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே பொதுவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கரூரில் நடந்த இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இரவோட இரவாக 36க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சீரியஸாக அட்மிட் பண்ணியிருந்தாங்களா பார்த்தீங்களா? அதில் வந்து 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நைட்டோட நைட்டாகவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டோட நைட்டாக அவங்க பாடியை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உறவினர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. தம்பி, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது போக ஞாயிற்றுக்கிழமை காலையில், சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரைக்கும் மிச்சம் இருந்த பேருக்கு அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த உடல்கள் எதனால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே தெரியும். அந்த மாதிரி பண்ணாமல் நைட்டோட நைட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அது பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் சோகமான விஷயம் என்னன்னா, அந்த இறந்து போன 36 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்திருந்த ஜோடியும் இறந்துட்டாங்க. அப்பா கூட சேர்ந்து விஜயங்களை பார்க்க வந்தமேன்னு சொல்லிட்டு தலைமையில இருந்த ஒரு சின்ன பொண்ணு மூச்சு திணறி இறந்துருக்கிறாங்க. அம்மா கூட போன 2 குழந்தைங்க, அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அம்மா அவங்களுடைய 2 பெண்களை வந்து விஜய் அவர்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா அங்கே போய் இடிபாடல சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த அந்த 3 பெண்கள் இறந்துட்டாங்க. இன்னொன்று கண்ணு தெரியாத வாய் பேச முடியாத ஒரு அம்மா, அவங்களுடைய ஒரே ஒரு பிள்ளை, அவர் வந்து தாவேக்கல ஒரு உறுப்பினராக இருக்காங்கன்னு சொல்றாங்க, அவர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய உயிரை வந்து இந்த விஜய் அவர்களுடைய கொள்கை பரப்புரையில் இறந்துட்டாங்க. மக்களை, இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன நபர்களுக்கு தமிழக அரசு சார்பாக 10 லட்சம் நிவாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க, கனிமொழி மேடமும் வந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி செக்ல ஆளுக்கு 10 லட்சம் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா அவங்களுடைய 2 பெண்கள் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்துக்கு நான் போனேன். அங்க போயிட்டு என்னன்னு விசாரிச்சேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவிக்கு என் 2 குழந்தைக்கும் சேர்த்து மொத்தமா 30 லட்சம் ரூபாய், அதாவது தலா 10 லட்சம் அப்படின்ற பேர்ல 30 லட்சம் ரூபாய்க்கு 3 செக் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. தம்பி, நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அரசாங்க அதிகாரிகளும் சரி கனிமொழி மேடமும் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இரவோட இரவா இறந்து போன அனைத்து மக்களுக்குமே வந்து அறிவிச்சபடி நிவாரணத்தை வந்து செக்கா கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை நைட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மறுநாள் ஒட்டுமொத்த கரூருமே ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரைக்கும் எல்லாருமே கடையடைப்பு பண்ணிட்டாங்க. அத்தியாவசிய பொருளான அந்த காய்கறி கடை, அப்புறம் வந்து மெடிக்கல், இந்த மாதிரி கடை மட்டும் தான் திறந்துருந்தாங்க. ஒட்டுமொத்த கரூர் மக்களும் இந்த சம்பவத்துக்கு அஞ்சலி செலுத்துற விதமா எல்லா கடையடைப்புமே பண்ணிட்டாங்க. அந்த கூட்டத்தில் அந்த தள்ளுமுள்ள வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் ஸ்பாட்லேயே காலையில் மிதிப்பட்டு இறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் அங்கே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் உடனடியாக அந்த மீட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஃப்ளைட் ஏறி கிளம்ப போயிட்டாரு. செய்தியாளர் அங்கே போயிட்டு சார் இந்த மாதிரி நடந்திருக்கு சார், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க சார் கேட்கறதுக்கு அவங்க வாயை திறக்கவே இல்லை. விஜய் அவர்கள் உடனே சென்னை கிளம்பிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி செய்திகளையும் பார்த்துருப்பீங்க, மீடியாக்களையும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில மக்களும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தாவேகா சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உடனே ஃப்ளைட் ஏறலாம் கிளம்பல, நாங்கள் வந்து கரூருக்கு அவுட்டரில் பைபாஸில் நாங்கள் வெயிட் பண்ணோம். டிஜிபிக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கால் பண்ணி சார் இந்த மாதிரி அங்கே நடந்திருக்கு சார், நாங்கள் உடனே ஸ்பாட்லேருந்து வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்போ நாங்கள் வந்து உள்ள கரூருக்குள்ளே வரலாமா, பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கலாமா, கரூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் விஜய் வரதுக்காக கேட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் நிலைமை வந்து இங்கே மோசமாக இருக்குது, நிறைய பேர் இறந்துருக்காங்க, வயலன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இப்போ நீங்கள் உள்ளே வர வேண்டாம், உள்ள வரக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்ட அந்த காவல்துறை சார்பில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வேற வழி இல்லாமல் விஜய்
விஜய் அவர்கள் உள்ள வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க முடியாம வேற வழி இல்லாம மனசை கல்லாக்கிட்டு அவர் வந்து ஃபிளைட் ஏறி போயிட்டாரு அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் நமக்கு வந்திருக்கு. ஸோ மக்களை இந்த மாதிரி அங்கே பிரச்சனை தெரிஞ்ச உடனே நான் இங்கிருந்து அங்கே போயிட்டு 2 நாள் அங்கே தங்கி எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட போய் பேட்டி எடுத்து எல்லா விஷயம் கேதர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே கரூரில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிட்ட சொன்னதான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். இந்த செய்தியை பார்க்குற மக்கள் உங்களுடைய கருத்து என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, இல்லை தம்பி இது வேற மாதிரி விஷயம், இதுதான் காரணம், இதுதான் மெயினான பாயிண்ட்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்றத பாலாவகை எங்களோட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.